காசு வரும் பிறக்கிறையில முத்து. ஒரு கிலோ 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், 100 ரூபாய். எப்படி 60 ரூபாய்க்கு வாங்குவாங்க, 70 ரூபாய், 80? அது எப்படி நல்ல ரகத்தை தகுந்த மாதிரியா? நல்ல முத்தா இருந்தா ஒரு ஆனால் எப்படி இப்போ 60 ரூபாய், 70 ரூபாய், 80 அதை எப்படி கொடுப்பாங்க? ஒரு கிலோ 60 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லாட்டி 70 ரூபாய்க்கு வாங்கலாம், இல்லாட்டி 80 ரூபாய்க்கு வாங்கலாம். அப்படி கூட லாபம் அடிச்சு விட்ருவாங்களா வாங்கி வாங்கி? எது உரத்துக்கு போடுறதுல கலக்குறாங்களா? அதை அதானே எங்க அந்த நம்ம எந்த கடையில் போடுறோமோ அந்த கடையில் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா? நம்ம இப்போ 60 ரூபாய்க்கு விற்றோம்னா அவங்க எவ்வளோக்கு வாங்குவாங்க? அதானே. இப்போ காலைல என்ன நேரம் எப்போ வந்து இப்போ பூரா முத்து பறக்கிறதா வேலை? வேற என்ன வேலை? வேற என்ன வேலைக்கு போவீங்க? சாப்பாடு நேரம் வச்சிருவாங்க, அதை 2 நேரம் சாப்பிடுவேன். நைட்டுக்கும் இப்பவும் சாப்பிடுவேன். சாப்பிடுவேன். எங்கிட்ட சுரிஞ்சிட்டுன்னா அதையும் கூட தேட மாட்டேன், சாப்பிட்றதில்ல. அதை பெருசு பண்ண மாட்டேன். அந்த காப்பியோட இருந்துருவேன். காப்பி பண்ணுவேன். ஆறு கொடுக்குறது சொந்தக்கார நாத்தனா வீடு. இந்த நாத்தனா இல்லை, சரி. இருந்தாலும் கையில் காசு வச்சுருக்கணும். வயசான காலத்தில் காசு வச்சுக்கணும். கொளார பேங்கிங்கில் போட்டு வச்சிட வேண்டியதானே? ஒரு லட்சம் கொடுத்து நம்மளுக்கு காசு கொடுத்து 1 லட்சம் சாப்பிட்றேன் நீ அசிங்கமாக சொல்லி போடுவாங்க. அப்படியா? அவங்க இருக்கோட 1 லட்சம் கொடுத்து வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. ஏதாவது முத்தவா? முத்தா 10,000? கோளார வச்சுக்கணும். எவ்வளோ இன்றைக்கி இருக்க காலத்தில் யாரும் நம்ப முடியாது. வயசான காலம் வரைக்கும் கையில் காசை வச்சுக்கணும். ரைட்டா? ரைட்டு. ஆமாம். கோளார வச்சுக்கணும். கோளார யாரும் அதாகிக்கிறங்க. இருக்க வரைக்கும் நிம்மதியாக கையில் காசை வச்சுக்கிட்டு யாரையும் நம்பாமல் கோளார இருக்கணும். ரைட்டா? அதான் இருந்து நல்லா சாப்பிடணும். நல்லதை வாங்கி சாப்பிடணும். காசு சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம்? ரைட்டு. ஓகே. சாமான் வச்சிருந்தாலும் அதை போய் இன்னைக்கே மாற்றி வச்சு சோப்பு கட்டி வாங்கி போட மாட்டேன்.